Hi friends, bashaskitchen இன்னைக்கு நம்ம சாக்லேட் மக் கேக் அவன் இல்லாம எப்படி செய்யறது அப்படின்றது தான் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். இந்த மக் கேக் செய்யறதுக்கு இந்த மாதிரி ஒரு நீளமான மக் எடுத்துக்கோங்க. இந்த மக்ல நீங்கள் செய்யும்போது தான் நான் கொடுத்துருக்குற மெஷர்மெண்ட்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து கரெக்டாக இருக்கும். மக் கேக் செய்கிறதுக்கு முன்னாடி ஒரு இட்லி பாத்திரத்தில் கீழே வந்து கல் உப்பு சேர்த்துட்டு அதில் இந்த மாதிரி ஒரு பிளேட் ஸ்டாண்டை வச்சுட்டு ஃபஸ்ட்டு இதை நம்ம ப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம். கேஸ் ஆன் பண்ணி இதை நம்ம மூடி வச்சு ஒரு 15 மினிட்ஸ்க்கு லோ ஃப்ளேமில் அப்படியே வச்சுருங்க. இது லோ ஃப்ளேமில் ப்ரீ ஹீட் ஆகிட்டு இருக்க டைமில் நம்ம வந்து கேக் பேட்டர் ரெடி பண்ணிடலாம். இதுக்கு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், 1 பிஞ்ச் பேக்கிங் சோடா, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இங்கே நான் கோகோ பவுடர் சேர்த்துருக்கேன். ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையும் நல்லா வந்து ஒரு ஃபோக் வச்சு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடுத்ததாக இதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதில் நீங்கள் கடலெண்ணெய் சேர்த்துக்கக்கூடாது, நார்மல் வெஜிடபிள் ஆயில் சேர்த்துக்கோங்க. 6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற பால் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து இது வந்து இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி ஸ்ட்ரிங் மாதிரி ஃபார்ம் ஆகணும். இப்போ நம்மளோட பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததாக நம்ம ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கிற இந்த இட்லி பாத்திரத்தை ஓப்பன் பண்ணி இந்த பிளேட் ஸ்டாண்ட் மேலே நம்ம வந்து இந்த கேக் பேட்டரை வச்சிடலாம். இன்றைக்கி நான் 2 கேக் பேட்டர் தயார் பண்ணியிருக்கேன். ஒன்றில் வந்து ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் மைதா எக்ஸ்ட்ரா போட்டு தயார் பண்ணி பார்த்துருக்கேன். இந்த மக் கேக்கில் வந்து நம்மளுக்கு மெஷர்மெண்ட் எப்படி இருக்கும், அதே மாதிரி அது ரொம்ப வலிஞ்சிருமா அப்படின்றத டெஸ்ட் பண்ணுறதுக்காக தான் நான் வந்து இன்னொரு பேட்டரும் வந்து ரெடி பண்ணி வச்சேன். ஒரு 4லேருந்து 5 கேட்பரி பீசஸை இந்த மாதிரி சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம லிட் க்ளோஸ் பண்ணி கரெக்டாக ஒரு 20 to 25 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வேக வைக்க போகிறோம். ஒரு 25 நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும். ஸோ நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மாவு சேர்த்து இந்த பேட்டர் ஒன்று ரெடி பண்ணேன் இல்லையா, அதில் வந்து பாருங்கள் பேட்டர் நம்மளுக்கு வழியது கீழே. ஸோ நான் சாக்லேட் மக் கேக்கு என்ன ப்ரிப்பரேஷன் உங்களுக்கு சொல்லியிருக்கேனோ அதே மெஷர்மெண்ட் வந்து நீங்கள் போட்டு வேக வச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி பர்ஃபெக்டாக வரும். கரெக்டாக 40 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்மளோட மக் கேக் இங்கே தயாராகிருச்சு. ஒரு டூத் பிக் உள்ளே இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணி பார்த்துட்டு அது வெளியே வரும்போது நல்லா கிளியராக இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட சாக்லேட் மக் கேக் தயாராகிருச்சு அப்படின்னு அர்த்தம். இப்போ இதை நம்ம வெளியே எடுத்துடலாம். பவுடர் சுகர் வச்சு இது நல்லா டெக்கரேட் பண்ணிங்க அப்படின்னா நம்மளோட இன்ஸ்டண்ட்டாக தயார் பண்ணக்கூடிய சாக்லேட் மக் கேக் அவன் இல்லாமல் சூப்பராக தயாராகிருச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு இந்த வீடியோ லைக் கொடுங்க. சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் இருக்கிற குழந்தைங்களுக்கு இந்த ரெசிபியை கண்டிப்பாக செஞ்சு கொடுத்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சு அப்படின்றது கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதே மாதிரி அவன் இல்லாமல் பிட்ஸா ரெசிபி உங்களுக்கு வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.